இந்த வீடியோவில் என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். எல்ஐசியில் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கா அல்லது இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா நீங்க அசந்து போயிருவீங்க. எல்ஐசி லாப் அக்கவுண்ட் ஃபுல் டீடைல்ஸ், நியூ கான்செப்ட். ஃப்ரெண்ட்ஸ், எல்ஐசியில் லாப் அக்கவுண்ட்னு ஒன்று அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனோட முழு விவரத்தை சொல்ல போறேன். திஸ் இஸ் a வெரி வெரி நியூ கான்செப்ட். ஓகே நண்பர்களே, அது என்ன எல்ஐசி கான்செப்ட், லாப் கான்செப்ட், அக்கவுண்ட் கான்செப்ட்? சரி, ஃபர்ஸ்ட் பேங்க்ல அக்கவுண்ட் பண்றதுக்கும் ஓபன் பண்றதுக்கும் எல்ஐசியில் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தலாமா? நிறைய வித்தியாசம் இருக்கு, நிறைய ஒற்றுமைகளும் இருக்கு. நான் முதல்ல ஒற்றுமைகளை சொல்றேன். பேங்க்கும் செக்யூரிட்டி, போட்ட பணம் எங்கும் போகாது. எல்ஐசியில் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி நீங்க டெபாசிட் பண்ணீங்கனாலும் உங்க பணம் ₹1 கூட எங்கேயும் போகாது. சேஃப்டியா இருக்கும், செக்யூரிட்டியா இருக்கும், ரெண்டும் ஒண்ணுதான். பேங்க்ல பிளெக்சிபிலிட்டி. பிளெக்சிபிலிட்டினா என்ன சார்? சார் மந்த்லி நீங்க ரெக்கரிங் கட்டலாம். பணம் வேணுங்கிற போது 3 மாசத்துக்கு ஒருக்கா கட்டலாம், 6 மாசத்துக்கு ஒருக்கா கட்டலாம், இயர்லியும் கட்டலாம். எல்ஐசிலையும் நீங்க பிளெக்சிபிளா உங்க பணத்தை டெபாசிட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேங்க்ல ஈஸி டு ஆக்சஸ். அப்படின்னா சார் போடுறதுக்கு ஈஸி சார், ஈஸியா பக்கத்தில் போனா போடலாம். ஏடிஎம்ல டெபாசிட் பண்ணலாம், செக்ல டெபாசிட் பண்ணலாம், ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எல்ஐசி அக்கௌண்ட்டுக்கும் அதே தான். டைரக்டா போய் டெபாசிட் பண்ணிட்டு வரலாம் உங்க பணத்தை. ஆன்லைன்லயும் டெபாசிட் பண்ணலாம், செக்லையும் டெபாசிட் பண்ணலாம். ரெண்டுமே நல்லதை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி சார், இன்னொரு விஷயம் இருக்கு சார். வித்தியாசம் என்ன சார்? பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கும் எல்ஐசியில் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி உங்க பணத்தை டெபாசிட் பண்றதுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நண்பர்களே. இது பேங்க்ல ரிஸ்க் கவர் கிடையாது சார். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெபாசிட் பண்ணுங்க சார், இத்தனை வருஷம் கழிச்சு உங்க வட்டியோட சேர்த்து இத்தனை லட்சம் கொடுக்குறேன்னு சார் சொல்றாங்க. ஓகே, இடையில அந்த கஸ்டமர் இறந்து போயிட்டார், அவங்க நாமினி போய் கேட்டாருன்னா இவர் எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்காரோ அந்த வருஷத்துக்கு அத்தனை வருஷத்துக்கு உண்டான வட்டி மட்டும் ஒரு கையில் கொடுப்பாங்க. எல்ஐசியில் அப்படி கிடையாது சார். அந்த அக்கௌண்டோட வேல்யூ 10 லட்சம். கஸ்டமர் 1 வருஷம் தான் டெபாசிட் பண்ணியிருக்கார், 2வது வருஷம் இறந்து போயிட்டார், நாமினி போய் கேட்டாங்கன்னா 10 லட்சமும் கொடுப்பாங்க. தட் இஸ் a ரிஸ்க் கவர் எல்ஐசி அக்கௌண்ட்ல இருக்கு. பேங்க் அக்கௌண்ட்ல போடுற பணத்துக்கு வட்டி வந்தா இன்கம் டாக்ஸ் உண்டு. எஸ், இன்கம் டாக்ஸ் பிடிப்பாங்க. எல்ஐசியில வர்ற வட்டிக்கு, எல்ஐசி கொடுக்கிற பணத்துக்கு, திருப்பி கொடுக்கிற பணத்துக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாது. அது ஒரு அருமையான லாபம் சார். பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா அது ஐடில காமிச்சு ரிபேட் வாங்க முடியுமா? முடியாது. எல்ஐசி அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல டெபாசிட் பணத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஐடி ரிபேட்டும் வாங்கிக்கலாம். இந்த 3ம் இன்சூரன்ஸ் கம்பெனியில எல்ஐசியில் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி டெபாசிட் பண்ணா மட்டும்தான் இருக்குது, பேங்க் டெபாசிட்ல இல்லை. சரி, வாட் இஸ் a லாப் அக்கவுண்ட்? என்ன சார் அந்த டெபாசிட் அக்கவுண்ட்? அது லாப் அக்கவுண்ட்னு சொல்றாங்க. இந்தியில லாப்னா லாபம், லாபம் மட்டுமே கொடுக்கக்கூடிய இது எல்ஐசியுடைய அக்கவுண்ட். என்ன பேங்க் அக்கவுண்ட் சொல்றாங்க சார்? சேவிங்ஸ் பேங்க் கரண்ட் அக்கவுண்ட் சொல்றீங்க இல்லையா? கரண்ட் அக்கவுண்ட் புக்கு, சேவிங்ஸ் அக்கவுண்ட் புக்குன்னு சொல்றீங்க. இது லைஃப் பேங்க் அக்கவுண்ட் புக்குங்க. உங்க லைஃபுக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க, ஒரு அக்கவுண்ட் போதும். எல்ஐசியில ஒவ்வொரு லைஃபுக்கும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். என்ன அக்கவுண்ட்லாம்? லாப் அக்கவுண்ட். சார் பணம் போட்டிருக்கீங்க, லோன் வேணுமா? எடுத்துக்கங்க. பேங்க்ல மாதிரியே நீங்க போட்டிருக்கிற பணத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், திருப்பி கட்டிக்கலாம். சார் சரண்டர் வேணாலும் பண்ணிருங்க சார். எனக்கு வேணாம் சார், இன்னைக்கு எவ்வளவு இருக்கோ கொடுங்க சார், வாங்கிக்கங்க. பேங்க் மாதிரியே நீங்க சரண்டர் பண்ணி பணத்தை வாங்கிட்டு போய்க்கலாம். எல்லா மெத்தட்லயும் பேமெண்ட் பண்ணலாம் சார். மாசம் மாசம் பணம் டெபாசிட் பண்றீங்களா? பண்ணிக்கங்க சார். குறைஞ்ச தொகை சார், மாசம் ஒரு 5000 ரூபாய் கட்டிக்கிறேன் சார், கட்டிக்கங்க. 3 மாசத்துக்கு ஒருக்கா கட்டுறேன், 6 மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா கட்டுறேன். எப்படி வேணாலும் மோடுல உங்க பணத்தை நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம் இந்த அக்கவுண்ட்ல. எப்படி சார் ஒர்க் ஆகுது? ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் சொன்னா தயவு செஞ்சு நான் சொல்றேன்,
நீங்க ஆச்சரியப்படுவீங்க, நம்ப மாட்டீங்க. ஆனா இது உண்மை. எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா சார்? நீங்க டெபாசிட் பண்ணணும், எல்ஐசி உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணும். இதுதான் கான்செப்ட். நீங்க எல்ஐசியில இந்த லாப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பணம் போடுறீங்களோ அதையும் கணக்கு வச்சுப்பாங்க. எல்ஐசியும் ஒரு அமௌண்ட்டை உங்க பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் சார் இந்த லாப் அக்கௌண்டோடைய ஒரு அருமையான சிறப்பம்சம். என்ன சார் பண்ணுவாங்க? கொஞ்ச நாளைக்கு நீங்க டெபாசிட் பண்ணுவீங்க, அதே டெபாசிட் போட்டே இருப்பீங்க, 2 பேரும் போடுவீங்க. பர்டிகுலர் நாள் கழிச்சதுக்கு அப்புறம் நீங்க டெபாசிட் பண்ண வேண்டாம், உங்க பணத்தையும் சேர்த்து எல்ஐசியை டெபாசிட் பண்ணும். நோ கன்ஃபியூஷன். என்னன்னா சார், வருஷம் 50,000 ரூபாய் உங்க கஸ்டமர் போடுறாரு, நீங்க போடுறீங்க. நீங்களே ஒரு கஸ்டமர், நீங்க இந்த ஜீவன் லாப் அக்கௌண்ட்ல என்ன பண்றீங்க? ஒவ்வொரு வருஷமும் 50,000 ரூபாய் டெபாசிட் பண்றீங்க. எல்ஐசியும் அதே வருஷம் 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டே இருக்கும். 16 வருடங்களுக்கு டெபாசிட் பண்றீங்க. அடுத்த 9 வருஷத்துக்கு நீங்க போட வேணாம், அந்த 50,000 நீங்க நிறுத்திடுங்க. உங்க 50,000 சேர்த்து எல்ஐசி என்ன பண்ணும்? அந்த லாப் அக்கௌண்ட்ல போடும். மொத்தத்தையும் சேர்த்து 25வது வருஷம் உங்க மணியை நீங்க மொத்தமா எடுத்துட்டு போய்க்கீங்க. இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க சார். ஒரு 25 வயசுக்காரர் வருஷத்துக்கு 50,000 ரூபாய் எவ்ரி இயர் டெபாசிட் பண்றாரு சார். லாப் அக்கௌண்ட்ல 50,000 ரூபாய் டெபாசிட் பண்றாரு 25 வயசு மனுஷர் ஒரு வருடத்துக்கு. எல்ஐசியும் 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுங்க சார். இவர் போட்டாருன்னா அடுத்த செகண்ட் எல்ஐசியும் அக்கௌண்ட்ல போடும். அப்ப இவர் அக்கௌண்ட்ல 1,00,000 ரூபாய் இருக்கும். எத்தனை நாளைக்கு? 16 வருடத்துக்கு போடுவார். 16 வருஷம் 50,000 50,000 50,000 போடுவார். எல்ஐசியும் 16 வருஷம் 50,000 50,000 போட்டுரும் சார். மொத்தமா கூட்டுங்க. 10 வருடத்துக்கு 5 லட்சம், 6 வருஷத்துக்கு 3 லட்சம், 8 லட்சம் நீங்க போட்டது. எல்ஐசியும் அதே மாதிரி போட்டுருக்கு 8 லட்சம். மொத்தம் 16 வருஷம் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல 16 லட்சம் பேலன்ஸ் இருக்கும். அது மட்டுமா? அடுத்ததான் பாயிண்ட் சார். அடுத்த வருஷத்துல இருந்து 17வது வருஷத்துல இருந்து நீங்க பணம் கட்ட வேண்டாம். எல்ஐசி என்ன பண்ணும்னா மறுபடியும் 9 வருஷத்துக்கு உங்க 50,000 அவங்க ஏற்கனவே கட்டிட்டு இருந்த 50,000 1,00,000 ரூபாய 9 வருஷத்துக்கு எல்ஐசி கண்டினியூஸா டெபாசிட் பண்ணுங்க. அப்போ ஃபைனலா போய் பார்த்தா என்ன ஆகும்? 16வது வருஷத்துல முடிவுல 16 லட்சம் இருந்துச்சு. 9 வருஷத்துக்கு எல்ஐசி ஒரு லட்சமா போட்டிருக்குது, 9 லட்சம். நண்பர்களே, கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 25வது வருஷத்துல உங்க பாலிசியில எடுத்துக்கலாம். இந்த அக்கௌண்ட்ல 25 லட்சத்தை நீங்க எடுத்துக்கலாம். உங்க எல்ஐசி லாப் அக்கௌண்ட்ல 25 லட்சம் ரூபாய் இருக்கும், எடுத்துக்கலாம். இன்னும் எக்ஸாக்டா நான் கணக்கு போட்டு போறேன். யூ பே, நீங்க எவ்வளவு பே பண்றீங்க? ஃபர்ஸ்ட் 16 வருஷத்துக்கு 50,000 × 16, எல்ஐசி 50,000 × 16, டோட்டல் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது? 16 லட்சம். நண்பர்களே, நீங்க 50,000 போடுறீங்க, எல்ஐசி உங்க அக்கௌண்ட்ல 50,000 போடும் 16 வருஷத்துக்கு. எவ்வளவுங்க? 16 வருஷம் கழிச்சு இருக்கும் 16 லட்சம் இருக்கும். அடுத்த 9 வருஷத்துக்கு நீங்க பே பண்ண வேண்டாம், உங்க பணத்தையும் சேர்த்து எல்ஐசி பே பண்ணுது. 1 lakh × 9 year 9 lakh, கிராண்ட் டோட்டல் 16 + 9, 25வது வருஷம் முடிஞ்சோன்ன 25 லட்சம் இந்த ஜீவன் லாப் அக்கவுண்ட்ல இருக்கும். 25வது வருடம் இந்த கஸ்டமர் வித்தவுட் டாக்ஸ், ஒரு பைசா கூட இன்கம் டாக்ஸ் பே பண்ணாம எடுத்துட்டு போயிடலாம். அதை விட வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ண ஒரு நாள் இருந்து இவருக்கு டபுள் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டோட கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 இருந்து 25 லட்சம் ரூபாய் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டோட கவரேஜும் இருக்கும். இந்த 25 வருஷத்துல ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆகி அவர் இல்லாம போயிட்டாருன்னா இந்த மெச்சூரிட்டி தொகை கடைசியில் வாங்குறத அப்பவே அந்த ஃபேமிலி செட்டில் பண்ணிடுவாங்க சார். அப்ப இருந்தாலும் 25 லட்சம், இல்லாமல் போயிட்டாலும் 25 லட்சம் அவருக்கு ரிஸ்க் கவர் இருக்குது. நண்பர்களே, திஸ் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் அக்கவுண்ட். சரி, யாருக்கு சார் சூட்டபிள் இது? குழந்தைக்கு எஜுகேட் பண்ணணும், எஜுகேஷன் கொடுக்கணும்,
மேரேஜுக்கு காசு வேணும்னு நினைச்சிருந்தாருன்னா கட்டாயம் இந்த டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். சார் பென்ஷன் வாங்குறதுக்கு நான் ஒரு அமௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் சார், சேர்த்து வைக்கிறேன் சார், ஒரு 25 லட்சம் 50 லட்சம் சேர்த்து வச்சேன்னா நாளைக்கு அதாவது ஒரு வட்டி கூட்டாவது நான் என்ன பண்ணலாம், மாசம் ஒரு 25,000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிறேன் சார் அப்படின்னா இவங்களுக்கும் இந்த டெபாசிட் அக்கௌண்ட் சூட்டபிள். அசெட் கிரியேஷன் சார், நான் சொத்து சேர்த்தணும் சார் டாக்ஸ் இல்லாம அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த அக்கவுண்ட் சூட்டபிள். எலிஜிபிலிட்டி என்ன சார், யார் சார் இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம்? நண்பர்களே, 1 வயசு குழந்தையிலிருந்து 40 வருடம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் சூட்டபிள். 50 வயசுலயும் போடலாம், 55 வயசுலயும் இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். பட் பெஸ்ட் சூட்டபிள்னா 40 வயசுல இருக்கிற வரைக்கும் அருமையா சூட் ஆகும். நண்பர்களே, திட் இஸ் அ கிரேட் பாலிசி. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா என்னோட மொபைல் நம்பருக்கு அதுக்கு கூப்பிட்டு நீங்க கேட்கலாம். தேங்க்யூ. பருவமழை ஆண்டு முழுவதும் கிடைப்பதில்லை. ஆனால் ஆண்டு முழுவதும் நமக்கு குடிப்பதற்கான நீரும் விவசாயத்திற்கான நீரும் தேவைப்படுகிறது. ஆண்டு முழுவதும் தேவையான நீரை பெறுவதற்காக நாம் அணைக்கட்டுகளை கட்டி மழை நீரை சேமித்து வைத்து பயன்படுத்துகிறோம். அதேபோல மனிதர்களால் ஆயுள் முழுவதும் சம்பாதிக்க முடிவதில்லை. முதுமை காலத்தில் சம்பாதிக்கும் திறனை இழந்து விடுகிறோம். ஆனால் முதுமை காலத்திலும் நாம் வாழ்வதற்காக நமக்கு பணம் தேவைப்படுகிறது. சம்பாதிக்க முடிகிற காலத்திலேயே நாம் பணத்தை சேமித்து வைத்தால்தான் முதுமை காலத்தில் அதை பயன்படுத்தி கௌரவமாக நம்மால் வாழ முடியும். LIC ஆயுள் காப்பீட்டு நிறுவனமானது இந்த பூமியின் ஆயுள் காலம் வரை உடைந்துவிடாத அணைக்கட்டு போன்ற ஒரு ஆயுள் காப்பீட்டு நிறுவனமாகும். நாம் அனைவரும் LIC ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில் காப்பீட்டு பத்திரம் பெற்று நிதியை சேமித்து முதுமை காலத்தில் கௌரவமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வோம். தங்களது பேரில் புதிய பாலிசி எடுக்க தொடர்பு கொள்ளவும். ராகுல், LIC முகவர், விருதாச்சலம் கிளை.